இன்னைக்கு பல பேரு ஜோதிடம், ராசி பலன், நட்சத்திர பலன், எதிர்கால கணிப்பு இது போன்ற பல விஷயங்களை நம்புறாங்க. ஆனா இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு இரவு மழை பெஞ்ச பிறகு இது நட்சத்திரத்தால வந்த மழை தான் அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அல்லாஹ் கூறுறான், என் அடியார்களில் சிலர் என்னை நம்பினர், சிலர் என்னை நிராகரித்தனர். அல்லாவின் அருளால் மழை வந்தது அப்படின்னு சொல்றவன் எல்லாம் என்ன நம்பினவன், இது நட்சத்திரத்தால வந்த மழை தான் அப்படின்னு சொன்னவன் எல்லாம் என்ன நிராகரித்தவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இஸ்லாம் தெளிவாக சொல்லுது, நட்சத்திரங்கள் அழகுக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் அல்லாஹ்வோட அடையாளங்களுக்காகவும் படைக்கப்பட்டுச்சு, எதிர்காலத்தை பாக்குறதுக்காக கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், மறைவான விஷயங்களின் சாவிகள் அவனிடமே உள்ளன, அவனை தவிர வேற யாரும் அதை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஜோசியக்காரன்ட்ட சென்று அவன் சொல்றதை நம்புகிறார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்பட்டதை நிராகரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு முஸ்லிமாக நம்ம ஜோசியத்தை நம்ப கூடாது, அல்லாஹ்வை நம்பணும். உங்க எதிர்காலத்தை நட்சத்திரங்கள் எழுதல, அல்லாஹ் தான் எழுதுறான். அதனாலதான் இஸ்லாம் ஜோதிடத்தை ஆதரிக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.